Hi எல்லாருக்கும் வணக்கம் நான் கீஸ். ஸோ இந்த வீடியோவை என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஆல்சோ ஐ நோ சம் ஆஃப் யூ கைஸ் ஆர் ரியலி வெயிட்டிங் ஃபார் திஸ் டுட்டோரியல். நிறைய பேர் என்கிட்ட இந்த ட்ரிக்ஸை சொல்லிக் கொடுங்கன்னு கேட்டிருக்கீங்க. அண்ட் ஆல்சோ திஸ் இஸ் மை சிம்பிளான ஐடியா டெக் ஃப்ளிப்லேருந்து வந்தது. நான் அதை பழகிறப்ப இதை பற்றி நான் அப்புறம் அந்த டுட்டோரியலில் சொல்கிறேன். அண்ட் ஆல்சோ நான் இது பழகினதுக்கப்புறம் ஆக்சுவலி அந்த வீடியோவை நான் போட்டதுக்கப்புறம் நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தேன் இந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு. ஸோ இந்த மாதிரி நான் ஒரே ஒரு வீடியோ பார்த்தேன். பட் டோட்டலி வேறு மெத்தட் வேறு, எல்லாமே வேறு. ஆனால் அந்த மெத்தடை யூஸ் பண்ணி பார்த்தேன். மேபி அதை நான் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் ஒரு 100 வாட்டி பண்ணேன்னா 25 வாட்டி தான் பாஸ் ஆகுது. பட் ஃபார் திஸ் ஒன் யூ ஆக்சுவலி கேன் கண்ட்ரோல் வேர் டு கோ. அண்ட் ஆல்சோ 10 வாட்டி செஞ்சிங்கன்னா 10 வாட்டி பாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்படியே இல்லாட்டி 8 வாட்டி பாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. மீதி 2 வாட்டி ஃபெயில் ஆக வாய்ப்பு இருக்குது. பட் யூ ஸ்டில் கேன் மேனேஜ். அதையும் நான் சொல்லிக் கொடுக்குறேன் எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு. அண்ட் ஆல்சோ இந்த டுட்டோரியல் வேறு இந்த யூடியூப்லேயே இல்லைன்னு சொல்கிறப்ப ஐம் ஆக்சுவலி ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ தட் இஸ் த மேட்டர். அண்ட் ஆல்சோ இஃப் யூ கேஸ் நியூ டு திஸ் சேனல் மேக் ஷூர் பிரஸ் த சப்ஸ்கிரைப் பட்டன் அண்ட் பக்கத்தில் பெல் பட்டன். அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் யுவர் டைம் எனிமோர். ஐயோ ஒன்று சொல்ல மறந்துட்டேன். என்னன்னா ஆக்சுவலி இது வந்து ஒரு மல்டிபிள் டாஸ்க்கான ஒரு ட்ரிக்ஸ். மேபி இந்த கையில் நம்ம தூக்கி போடணும், இந்த கையில் நம்ம பிடிக்கணும். ஸோ ஆக்சுவலி ஃபார் மீ இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா தூக்கி போட்டு இந்த கையில் வேறு பிடிக்கணும். அண்ட் ஆல்சோ நான் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும், கேமரா எங்களை பார்க்கணும், அங்கே பார்க்கணும். அண்ட் ஆல்சோ நான் இந்த லொக்கேஷனை சேஞ்ச் பண்ணேன் ஆக்சுவலி. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, நான் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி எதாவது பண்ணேன்னா என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. ஸோ தட் இஸ் த மேட்டர். அண்ட் கிராப் யுவர் ஃபேவரட் டேக், ஃபாலோ மீ. ஓகே, ட்ரிக்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னுக்கு ஒரு சின்ன செட்டப் இருக்குது. ஸோ வந்து எதை ப்ரொடியூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த 4 கார்ட்டை எடுத்து தனியாக வச்சுருங்க. ஸோ 4 A's 4 Queens 4 Kings எனிதிங். ஸோ ட்ரிக்ஸ் வந்து எப்படி வந்துச்சு நான் சொல்லிடுறேன். ஸோ ஐ வாஸ் ப்ராக்டிஸிங் த டெக் ஃப்ளிப். ஸோ இந்த டெக் ஃப்ளிப்பை நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப இந்த மாதிரி காட்டு வந்து ஒரு காட் போப் ஆகி என் கையில் விழுந்துருச்சு. நான் இங்கேருந்து பார்க்குறப்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா அது பர்ஃபெக்டாக விழுந்துச்சு. நான் கரெக்டாக இங்கே இப்படி ஃப்ளிக் பண்ணுறேன், கரெக்டாக இங்கே வந்து விழுவுது. பார்த்தோன்னே ரொம்ப டோப்பாக இருந்துச்சு பார்க்கவே. ஸோ சரி, இது வந்து சூசன் காட்டாக இருந்தால் நல்லா இருக்குமே நினச்சி நான் ட்ரை பண்ணேன். பட்டு ஒரு காட்டுக்கு வந்து அதோடய வெயிட்டு என்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஃப்ளிக் பண்ணுறதுக்கும் அது வந்து கரெக்டான இடத்துல உழுவ மாட்டேங்குது. ஸோ என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ மேபி கொஞ்சம் காட்டு கூடையாக இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லி ஸோ 4 A'லாம். ஸோ எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி டோப்பான பார்க்க ரொம்ப வளவலன்னு இழுத்துட்டு போகக்கூடாது, டப்புன்னு ப்ரொடியூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ பார்க்க நல்லாயிருக்கும், ஸ்டைலிஷாக இருக்குது, டோப்பாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு திஸ் இஸ் மை கரண்ட் 4 A's ப்ரொடெக்ஷன் ஃபேவரட். ஸோ லெட்ஸ் பிகின் த டுட்டோரியல். ஃபஸ்ட்டு வந்து ஆப்வியஸ்லி உங்களுக்கு வந்து டெக் ஃப்ளிப் தெரிஞ்சாகணும். ஸோ அதுக்கு ஏற்கனவே டுட்டோரியல் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். ஸோ பார்த்துட்டீங்க வாங்க. அண்ட் எதை ப்ரொடியூஸ் பண்ண போகிறீங்களோ அதோட 4 A's. இந்த ட்ரிக்கு வந்து ரொம்ப சிம்பிள். என்னன்னா இந்த 4 A's இருக்குல்ல, இந்த 4 Queens எடுத்து சின்னதாக ஒரு பேண்ட், தட்ஸ் இட், அவ்வளோதான். தட் இஸ் த மேட்டர். ஸோ சின்னதாக ஒரு பேண்ட் தெரியுதா, ரொம்ப இது அவசியம் இல்லை. ஸோ நான் இது ஏன் வேகமாக மடக்கிறேன்னா ஃபார் டுட்டோரியல் பர்பஸ். ஆனால் லேஸாக மடக்கினாலே போதும், லேஸான பெண்ட் இருந்தாலே போதும். ஸோ லேஸாக பெண்ட் பண்ணிவிட்டு அவ்வளோதான். ஸோ தட் இஸ் த மேட்டர். திஸ் 4 card இஸ் கோயிங் டு பி த bottom of the deck. that's it. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சின்னதாக கேப் இருக்குல்ல. ஸோ இப்போதைக்கு நீங்கள் வந்து டெக் ஃப்ளிப் பண்ணுறப்ப இதில் வந்து கேப் இருக்கிறனால நான் சும்மா காமிக்கிறேன். ஸோ இவ்வளோ கேப் இருக்கிறனால ஸோ நீங்கள் சுற்றுறப்ப இந்த காட்டு மட்டும் தனியாக நீங்கள் ஃப்ளிக் பண்ணுறீங்களே. ஸோ நீங்கள் வந்து இப்படி ஃப்ளிக் பண்ணுவீங்க. ஃப்ளிக் பண்ணுறப்ப இந்த காட்டு மட்டும் தனியாக போய்ட்டு இந்தாண்ட விழுவோம். ஸோ தட் இஸ் த கான்செப்ட். ஸோ அதுதான் இங்கே நடக்குது. பட் இவ்வளோ மடக்க வேண்டியன்னு அவசியம் இல்லை. ரொம்ப மடக்குனிங்கன்னா நான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வேகமாக போகணும்னு நினைக்கிறேன். ஸோ லேஸாக மடக்கினா போதும். அண்ட் தட் இஸ் த மேட்டர். இப்போ நீங்கள் டெக் ஃப்ளிப் ட்ரை பண்ணிங்கன்னா தனியாக ஒரு காட்டு போய் விழுவுது பார்த்தீங்களா. அண்ட் ஆல்சோ இதுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்ன ப்ராப்ளம்னா, நம்ம அப்படி செய்கிறப்ப இந்த சைட்டு வந்து விழுவோம். ஸோ க்ராஸ் ஹேண்ட் நல்லாயிருக்கும். ஸோ ஒன்றும் பார்த்தீங்களா அதோட ட்ரிக்ஸை. சில டைம் என்னையும் நான் ஜீனியஸ்ன்னு சொல்கிறப்ப எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. தட் இஸ் த மேட்டர். ஸோ எல்லா டைம்லையும் நீங்கள் வந்து நெயில் பண்ண முடியாது.
ஏன்னா சில டைம் வந்து ஒன்று என்னென்னா சில டைம் வந்து இதுலேயே இப்படி விழுவோம், நீங்கள் ஃப்ளிக் பண்ணுறப்ப இதுலேயே விழுவோம். ஏன் அப்படி விழுவுதுன்னா நீங்கள் வந்து டேக்கை வந்து சீக்கிரமாக ஸ்பின் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து ரொம்ப நேரம் இது எப்படி சொல்கிறது, ரொம்ப கேப் போய் மேலே கீழே இறங்காது. ஸோ இது வந்து மேலே போய்ட்டு கீழே இறங்குது கரெக்டாக. ஸோ வந்து இது வந்து இங்கே தான் சுற்றுது, ஒன்று வந்து மேலே போய்ட்டு கீழே இறங்குது. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் மேலே தூக்கி போட்டு சைடில் போகிறப்ப தான் அதோட ரூம் கிடைக்கும் வெளியே காட்டு வழியாகிறதுக்கு. ஸோ இப்போ இங்கே காட்டு பேனாக இருக்குல்ல, ஸோ நீங்கள் மேலே தூக்கி போகிறப்ப தான் இந்த கிட்ட இருந்துச்சுன்னா ஸோ அது அவ்வளோ ரூம் கிடைக்காது. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஸ்பின், தென் இங்கேயே விழுந்துடும். நான் அதை காமிக்கிறேன் அது எப்படி விழுவுதுன்னு. பட்டு நீங்கள் கொஞ்சம் மேலே தூக்கி போட்டிங்கன்னா தான் இந்த சைடு வந்து விழுவோம். யூ சி, தட் இஸ் த மேட்டர். ஸோ கிட்டே தூக்கி போட்டிங்கன்னா சில டைம் இங்கேயே விழுவோம். எனக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் கிட்டே தூக்கி போட்டனால இது மேலே இப்படி டாப்பாக விழுவுது. ஸோ அது பிரச்சனை இல்லை, இப்படியே விழுந்தாலும் ஜஸ்ட் டில் திஸ் தென் என்ன, ஏன்னா ஸ்பெக்டேட்டருக்கு தெரியாது என்ன நடக்க போகுதுன்னு. அண்ட் திஸ் இஸ் கோயிங் டு பி த ஃபர்ஸ்ட் ட்ரிக். ஸோ இப்போ 4 years ரொட்டீன் உங்களுக்கு எதாவது இருந்துச்சுன்னா இதை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் 4 years கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ தட் இஸ் த பெட்டர். இல்லாட்டி தேவையில்லாத வேலைன்னு இழுத்துக்கிட்டு இருக்கோம், ஒன்று ஒன்றா காட்டை போட்டுட்டு அது பின்னாடி டர்ன் ஓவர் பண்ணிவிட்டு. ஸோ அதெல்லாம் ரொம்ப அவசியம் இல்லை. ஸோ டப்புன்னு 4 years ப்ரொடியூஸ் பண்ணிட்டு நீங்கள் வேறு ரொட்டீனுக்கு போயிடலாம். ஸோ தட் இஸ் த மேட்டர். ஓகே, இந்த 3 பிரச்சனையை நான் சொல்லிடுறேன். மொதல் பிரச்சனை டாப் இதில் விழுந்துடும். ஸோ இப்படி விழுந்துருச்சுன்னா ஜஸ்ட் டீல், அவ்வளோதான். ரெண்டாவது, சில டைம் நான் தூக்கி போடுறப்ப கூட இப்படி விழுவுது, இப்படி விழுந்திருக்கு. பட் ஒன்றும் கூல், நீங்கள் வந்து இப்படி தூக்கி போட்டு இப்படி செய்யலாம். இல்லாட்டி இப்படி விழுவுறப்ப கையில் தூக்கி போட்டு, ஐ எம் நாட் ப்ராக்டிஸ், பட்டு எது செஞ்சாலும் உங்களால் சமாளிக்க முடியும். ஏன்னா எது செஞ்சாலும் டோப்பாக இருக்கும். இங்கே இருந்தால் கூட இப்படி விழுந்தாலும் பரவாயில்ல, 4 years தடான்னு விழுந்துருக்கும், நல்லாயிருக்கும். பட் அப்படி விழுவாது. எனக்கு இப்படி விழுந்திருக்கு, நான் இப்படி காட்டு தூக்கி போட்டு இப்படி போட்டிருக்கேன். ஸோ அது ஒன்று. அண்ட் ஆல்சோ கடைசி, திஸ் இஸ் எ வெரி சிம்பிள் ஒன். ஏன்னா நீங்கள் வந்து எல்லா டைமும் பிடிக்க மாட்டீங்க, கீழே விழுந்துடும், இப்படியே கீழே விழுந்துடும். கீழே விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவ்வளோதான், அண்ட் யூ ஸ்ப்ரெட். ஸோ இந்த 3 தவிர வேறு எதுவும் எனக்கு கரெக்டாக வேறு மிஸ்டேக் வந்ததில்லை. ஒன்று பிடிக்க மாட்டேன், இல்லாட்டி இங்கே விழுந்துருக்கு, இல்லாட்டி இந்த ஃபேஸ் டவுன் விழுந்துருக்கு. ஸோ ஆனால் நீங்கள் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணால் இது வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் த ப்ராப்ளம். ஐ டோன்ட் நோ வாட் ஹேப்பன், பட் அகெயின் இஃப் யூ ப்ராக்டிஸ் அ லாட், ஐ நோ, பிகாஸ் த கட் வாஸ் டூ பெண்டு. ஸோ அதான் லேஸாக பெண்ட் பண்ணாலே போதும், அதுக்கு ரொம்ப பெண்ட் பண்ண அவசியம் இல்லை. ஸோ தட் இஸ் த மேட்டர். தென் யூ ஆட் சம் ஃபால் ஷஃபிள் ஆட் பண்ணிவிட்டு, ஃபால் ஷஃபிள் டுட்டோரியலுக்கும் நான் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு எனக்கு இங்கே வாங்க. ஸோ பேசிக்கலி அதான். எனி டவுட் ஜஸ்ட் DM me. Okay guys, that is the tutorial. And also one thing நான் மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். if you good enough, if you practice enough, நீங்கள் ஈவன் ஸ்டாண்ட் அப்பில் கூட செய்யலாம். ஸோ நின்றுக்கிட்டே செய்யலாம். அப்படி கீழே கீழே விழுந்தாலும் சும்மா சொல்லுங்கள். ஆக்சுவலி யூ சி எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. பட் ஐ டோன்ட் நோ த ஆர்டர். யூ சி மீ ஐ ஷஃபிள், பட் ஃபோகாட் இஸ் accidentally drop in the floor, but pick it up. You see what is the cut? ஐயோ 4 aces-னு கூட நீங்கள் சொல்லலாம். ஆக்சுவலி just depends on you. நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்கன்னு உங்களுக்குன்னு சில ஐடியாஸ்லாம் இருக்கும். மேபி உங்கள்கிட்ட அந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமான ஐடியா இருந்தால் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். And also if you guys new to this channel, make sure press the subscribe button and பக்கத்தில் bell button, don't forget. And also இந்த ட்ரிக்ஸை வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஏதாவது போஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா #KheesFam யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ ஐ கேன் போட் இன் my channel to reveal you guys and also talk about you guys. So that is the matter. And also எப்போதும் சொல்கிற மாதிரி தான்